நாம் துன்பப்படுவதற்கு மனம்தான் காரணம். எடுத்துக்காட்டு சொல்லணும், 10 நாள் ஊருக்கு போயிருக்கு உன் மனைவி, ட்ரெயினில் வருது 10 மணிக்கு. போய் அழைச்சிட்டு வரும்போது மனசு சந்தோஷப்படும். 10 மணிக்கு ட்ரெயின்னு 9:30 போவான். அன்றைக்கின்னு 11 மணிக்கு ட்ரெயின் வரும். ஆனால் அவனுக்கு துன்பம் வராது, கோபம் வராது. வந்தவுடனே மனைவி கேட்பா, எப்போ வந்தீங்க? இல்லை, நான் இப்போ தான் வந்தேன். இல்லை, வண்டி லேட் 1 மணி நேரம். அதனால் பரவாயில்ல, அவனு சந்தோஷமாக மனைவி அழைச்சிட்டு வருவான். அதே வேலை பார்க்குற இடத்துல ஓனர் ட்ரெயினில் 10 மணிக்கு ஒருத்தர் வருவார், முக்கியமானவர், அவரை போய் அழைச்சிட்டு வான்னா போய் நிற்பான். அன்றைக்கி 11 மணிக்கு ட்ரெயின் லேட்டு. அவர் வந்த உடனே, இவன் ஏன்டா அங்கே வந்தேன், என்னடா வேலை, உனக்காக எவனே தெரியாது 1 மணி நேரம் உட்காந்துருக்கமே. அவர் வந்தோடனே, ஏன்பா லேட் ஆகிட்ட ட்ரெயினு? ஆமாம் சார், ஏன்டா வந்தோன்னு இருக்குது, நானும் 9 மணிக்கு 2 மணி நேரமாக உட்காந்துருக்கேன். கோவப்படும். இன்பப்படுவதற்கும் துன்பப்படுவதற்கும் நம்முடைய மனம்தான்